ஆறாம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் மேற்கோள்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது மேற்கோள், தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழியை போற்ற காண்போம் என்றவர் யார்? தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழியை போற்ற காண்போம் என்றவர் யார்? ஆன்சர் முத்தரையனார். ஆன்சர் முத்தரையனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார். நெக்ஸ்ட், தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே என்று கூறும் நூல் எது? தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே என்று கூறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. ஆன்சர் புறநானூறு. நெக்ஸ்ட், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் யார்? ஆன்சர் அன்னை தெரசா. ஆன்சர் அன்னை தெரசா. நெக்ஸ்ட், குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் யார்? ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. நெக்ஸ்ட், தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்று குறிப்பிடும் நூல் எது? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் நற்றிணை. ஆன்சர் நற்றிணை. நெக்ஸ்ட், பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்று கூறும் நூல் எது? பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. ஆன்சர் குறுந்தொகை. நெக்ஸ்ட், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று குறிப்பிடும் நூல் எது? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உப்புன்னு வந்தனா நற்றிணை, உப்பு நற்றிணை. பாலோடு வந்து கூலோடு பெயரும்னா குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும்னா அகநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று கூறியவர் யார்? தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் சத்திமுத புலவர். ஆன்சர் சத்திமுத புலவர். நெக்ஸ்ட், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்றவர்? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்றவர்? ஆன்சர் பவணந்தி முனிவர். ஆன்சர் பவணந்தி முனிவர். நூல் வந்து நன்னூல். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். நெக்ஸ்ட், நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிடும் நூல் எது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிடும் நூல் ஆன்சர் பட்டினப்பாலை. ஆன்சர் பட்டினப்பாலை. நெக்ஸ்ட், கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது? கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் பட்டினப்பாலை. ஆன்சர் பட்டினப்பாலை. நெக்ஸ்ட், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்றவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட், நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு என்று குறிப்பிடும் நூல் எது? நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் பதிற்றுப்பத்து. ஆன்சர் பதிற்றுப்பத்து. நெக்ஸ்ட், கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்று குறிப்பிடும் நூல் எது?
கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் நற்றிணை. ஆன்சர் நற்றிணை. நெக்ஸ்ட். திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் திருவள்ளுவ மாலை. எழுதியவர் கபிலர். திருவள்ளுவ மாலை திருக்குறளினுடைய சிறப்புகளை பற்றி குறிப்பிடும் நூல். திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று குறிப்பிடும் நூல் திருவள்ளுவ மாலை. இயற்றியவர் கபிலர். நெக்ஸ்ட். நிலம் நீர் தீ வளி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று குறிப்பிடும் நூல் எது? நிலம் நீர் தீ வளி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். ஆன்சர் தொல்காப்பியம். நெக்ஸ்ட். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று குறிப்பிடும் நூல். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று குறிப்பிடும் நூல் கார் 40. ஆன்சர் கார் 40. நெக்ஸ்ட். திங்கள் நாள்விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வர் தாமே என்று குறிப்பிடுபவர் யார்? திங்கள் நாள்விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வர் தாமே என்று குறிப்பிடுபவர் யார்? ஆன்சர் திருஞான சம்பந்தர். ஆன்சர் திருஞான சம்பந்தர். நெக்ஸ்ட். முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. கொற்கையில் பெருந்துரை முத்து என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. கொற்கையில் பெருந்துரை முத்து என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு வந்துன்னா அது அகநானூறு. முத்துப்படு பரப்பிற் கொற்கை அப்படின்னு வந்துன்னா அது நற்றிணை. ரெண்டுமே முத்து முத்துன்னு வந்திருக்கு, கொற்கை கொற்கைன்னு வந்திருக்கு. அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. முத்துப்படு பரப்பிர் அப்படின்னு வந்துன்னா நற்றிணை. கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு வந்துன்னா அகநானூறு. நெக்ஸ்ட். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மதிசிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கிஞ்சும் என்று குறிப்பிடுபவர் யார்? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கிஞ்சும் என்று குறிப்பிடுபவர் யார்? ஆன்சர் திரிகூடராசப்ப கவிராயர். திரிகூடராசப்ப கவிராயர். இது எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா திருக்குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இது. நெக்ஸ்ட். தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று குறிப்பிடும் நூல் எது? தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். ஆன்சர் தொல்காப்பியம். நெக்ஸ்ட். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்று குறிப்பிடும் நூல் எது? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் உள்ள வஞ்சிக்காண்டம். சிலப்பதிகாரத்தில் உள்ள வஞ்சிக்காண்டம். நெக்ஸ்ட். தமிழன் கண்டாய் என்று குறிப்பிடும் நூல் எது? தமிழன் கண்டாய் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் அப்பர் எழுதிய தேவாரம். ஆன்சர் அப்பர் எழுதிய தேவாரம். நெக்ஸ்ட். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று குறிப்பிடுபவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று குறிப்பிடுபவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்றவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று குறிப்பிடுபவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று குறிப்பிடும் நூல் எது? எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் நன்னூல். ஆன்சர் நன்னூல். எழுதியவர் பவனந்தி முனிவர். நெக்ஸ்ட். களஞ்சை கம்மியர் வருகன கூயி என்று குறிப்பிடும் நூல் எது? களஞ்சை கம்மியர் வருகன கூயி என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. ஆன்சர் மணிமேகலை. கம்மியர் அப்படின்னு வந்தாலே மணிமேகலை. இந்த கம்மியர் அப்படிங்கிற சொல்லுக்கோட பொருள் என்னன்னா கப்பல் கட்டும் கலைஞர்கள். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர்கள் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டார்கள். நெக்ஸ்ட். புனையா ஓவியம் பற்றி
நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று குறிப்பிடும் நூல் எது? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் நெடுநல் வாடை. ஆன்சர் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று குறிப்பிடும் நூல் எது? புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. ஆன்சர் மணிமேகலை. ரெண்டுமே புனையா ஓவியம் தான் வந்திருக்கு. கடுப்ப புனைவில் அப்படின்னு வந்துன்னா நெடுநல் வாடை, புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்னு வந்துன்னா அதுக்கு மணிமேகலை. அவ்வளோதான். பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிடுச்சு. இதோட பார்ட் 2 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.